ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிடலாம். வெங்காயம் கருவேப்பிலை நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணிக்கலாங்க. ஜீரகம், பூண்டு, புளி, வரமிளகா, 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கியிருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் 3 போட்டிருக்கிறேங்க. வெங்காயத்தினால் என்ன பலன்னாங்க, வெங்காயம் சிறுநீரை பெருக்கும், சுபம் நீக்குங்க, சரும நிறத்தை சிவப்பாக்கும். சிவப்பு வெங்காயத்தை விட வெள்ளை வெங்காயம் மருத்துவ குணம் மிக்கது. வதக்கிய சமைத்த வெங்காயம் சீரணிக்க நேரமாகும். பச்சை வெங்காயம் எளிதில் ஜீரணமாகும். வெங்காய விதை விந்து உற்பத்தியை அதிகரிக்கும். சிறுநீர் சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுவிக்கும். வெங்காயத்தால் வைட்டமின் ஏ, ஆஸ்காரிக் அமிலத்தின் மூலமாக இருக்கும். தினமும் 100 கிராம் வெங்காயத்தை உட்கொண்டு வந்தால் இருதய நோய் மட்டுமல்ல, உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படும், இரத்த கொலஸ்ட்ரால் கட்டுப்படும். வெங்காயம் காலராவுக்கு சிறந்த பரிகாரம். 30 கிராம் வெங்காயத்துடன் 7 கருமிளகும் வைத்து குளவியால் தூளாக்கி காலரா நோயாளிக்கு தர வேண்டும். வேப்பங்கொழுந்து 1 கைப்பிடியுடன் 2 வெங்காயம் 2 மிளகு சேர்த்து நன்கு அரைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட குடற்புண் ஆறும், குடற்புழுக்கள் வெளியேறும். அதே மாதிரி பச்சை வெங்காயத்துடன் உப்பு சேர்த்து சாப்பிட இரத்த வாந்தி, வயிற்றுப்புண்ணில் ஏற்படும் வீக்கம் குணமாகும். வெங்காயத்தோட மோர், உப்பு சேர்த்து பருக வயிற்றுக்கடுப்பு நீங்கும். சிகரெட் புகையால் உண்டாகும் நச்சுத்தன்மையை வெங்காயம் முறிக்கும். தினமும் 4-5 சிறிய வெங்காயத்தை துண்டுகளாக்கி மென்று தின்ன வேண்டும். மக்களே, இது நல்ல பயனுள்ள குறிப்புங்க, மருத்துவ குறிப்புங்க. இதை பின்பற்றி மகிழ்வோம். இப்போ நம்ம ஜீரகம் எண்ணெயை சூடானுன்னு ஜீரகம், வரமிளகாய், பூண்டு 7 பல் பூண்டு, வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 5 ரூபா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எல்லாம் கிள்ளி போட்டு நல்லா வணக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு அரைவாசி வாங்கினாங்கன்னா போதுங்க. வெங்காயம் வேணால் கண்ணாடி பார்த்துக்கு வணங்கணுங்க. இதோட உப்பு, புளி எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. மருத்துவ குணம் உள்ள வெங்காயத்துக்கு இவ்வளோ பலன் இருக்குங்க. கருவேப்பிலைக்கும் அதே சமயத்தில் நல்ல பலன்கள் இருக்குங்க. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால முடியெல்லாம் நல்லா வளருங்க, உடம்புலையும் நல்ல சக்தி கூடுங்க. இதையெல்லாம் பின்பற்றி நம்ம மகிழ்வோங்க. டெய்லி ஏதோ ஒன்று சட்னி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். இன்றைக்கி நான் கடலப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் எதுவுமே போடலைங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு சட்னியை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேங்க. மக்களே, இது ஆறுன பிறகு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி, தோசை, இது நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், தயிர் சாதம், புளிச்சாதம், எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. தேவையான உப்பு போட்டாச்சுங்க. எதில் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக அரைச்சோம்னா சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் இட்லி தான் சுட்டிருக்குறேங்க. அதையும் நம்ம ஒரு அடுப்பில் இட்லியும் ஊற்றி வச்சிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு மக்களே. எடுத்து இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணுங்க. ரொம்ப நெகுன்னு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், இதாகவும் இருக்குங்க. தண்ணி ஊற்றாமல் அரைங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. எடுத்து ஆற வச்சாச்சுங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஃபேன் காற்றுல 2 நிமிஷம் வச்சாலும் சரிங்க, இல்லை நீங்கள் அடுப்பு விட்டு தள்ளி வச்சிங்கனாலும் ஆறிடுங்க. அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இட்லி பானையில் வச்சு இட்லி ஊற்றி எல்லாம் இட்லி தருக்கு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிங்க. இட்லி பானையில் அது சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அரைச்சிட்டு அது வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. இதை நீங்கள் தாளிக்கு வெல்லாம் வேண்டியது இல்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றி ரெடி பண்ணிட்டுங்க. இப்போ இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவராத்திரி 2ஆம் நாள். 2ஆம் நாள் நாம் அம்மாவை கும்பிட்டு நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.